இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை ஏற்றிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு மேலாக குற்றச்சாட்டுகள் அந்த தீர்மானங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. புயல் பாதிப்பிற்கு நிவாரணம் தரவில்லை என்பதில் துவங்கி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு பாஜக ஆதரவளித்தது என்பது வரை எப்படி வழக்கம் போல ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தினர், அதே வழக்கமான ஒரு பாணியை இப்போதும் இன்றும் பின்பற்றி இருக்கிறார்கள். கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என ஒரு தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய அரசு ஒரு சில திட்டங்களை அமல்படுத்துகின்ற பொழுது மாநில அரசிடம் அவர்கள் அந்த தீர்மானத்தை அனுப்பி நீங்க இது எப்படி மாநில அரசு இதை பின்பற்ற போறீங்க, நடைமுறைப்படுத்த போறீங்கன்னு கேட்கறது வழக்கம். மாநில அரசு இங்க என்ன பண்றாங்க, முதல்ல வரும்போது ஆமா நாங்க அமல்படுத்துறோம், ஆமா நாங்க செயல்படுத்துறோம், எங்களுக்கு நிதியுதவி கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துறாங்க. அதற்கு பின்பாக மத்திய அரசு அதனுடைய நடைமுறையோடு வருகின்ற பொழுது இது எங்களுக்கு ஒத்து வராது, நீங்க என்ன நேரடியா பயனாளர் கேக்குறீங்க, இல்ல எல்லா விஷயத்தையும் நீங்க ஆன்லைன்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாநில உரிமை இது எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு வழக்கம் போல ஒரு டிராமாவை இங்க செயல்படுத்துவாங்க. அது ஒவ்வொரு துறையிலும் உண்டு. நீங்க மாத்திரு வந்தன யோஜனா, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி கொடுக்கின்ற திட்டத்தில் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியை தமிழகத்தினுடைய கர்ப்பிணி பெண்கள் வாங்க முடியல. ஏன்? திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க சொல்ற வெப் போர்ட்டல்ல ஏத்த முடியல. ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்கின்ற திட்டத்தை பிரதமர் அமல்படுத்திட்டு இருக்காரு. ஆனா இவருடைய அந்த சுயலாபத்திற்காக இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை அவர்கள் மோடி காப்பீடுன்னு சொல்றாங்க. மக்கள் வழக்கமா 5 லட்சம் காப்பீடு எடுத்துட்டு போனா மோடி அட்டை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இதை பொறுக்க முடியாத மாநில அரசு இங்க இருக்கின்ற மருத்துவமனைகளை எல்லாம் மறைமுகமாக நீங்க மாநில அரசோட ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும், மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத்தோட கார்டு கொண்டு வந்தா யாருமே நீங்க என்டர்டெயின் பண்ணாதீங்க, அதுல யாரும் நீங்க சிகிச்சை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அலைக்கழிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். இந்த மாதிரி எல்லா துறையை பத்தி எங்களால சொல்ல முடியும். அதே போல விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதே திட்டத்தை கைவினை கலைஞர்கள் திட்டம்னு அமல்படுத்துறாங்க. எப்படியாவது எங்களுடைய கலைஞர்களுக்கு உதவி பெற வேண்டும், அவர்கள் எல்லாம் அந்த உதவி வாங்குகிறவர்கள் எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா விஸ்வகர்மா திட்டம் என்பது நம்முடைய தமிழகத்து கைவினை கலைஞர்களை உலகத்தோடு இணைக்கின்ற ஒரு புள்ளி. அவங்களோட பொருட்களுடைய மார்க்கெட்டிங் நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போறதுக்கு விஸ்வகர்மா திட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் பயிற்சி கொடுப்பது, அவர்களை எல்லாம் வெளியூர்களுக்கு எடுத்து சென்று அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்வது, உலக அரங்குகளில் நம்முடைய தமிழ்நாட்டு கைவினை கலைஞர்களுடைய பொருட்களை இடம்பெற வைப்பது என்று எத்தனையோ அதில் இருக்கக்கூடிய பலன்கள் இன்று தமிழகத்திலே அந்த திட்டம் அமுல்படுத்தப்படாததால் அவர்கள் அந்த வாய்ப்பினை இழக்கிறார்கள். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப தமிழகத்தை மட்டும் தனியாக பிரித்து, ஏற்கனவே நமக்கு இங்கு நவோதயா பள்ளிகள் இல்ல, ஏன் நாங்க 2 லாங்குவேஜ் தான் படிப்போம். நவோதயா பள்ளிகள்ல நீங்க ஹிந்தி கட்டாயம் இல்லை, தமிழ்ல சொல்லிக் கொடுங்கன்னு கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு, மத்திய அரசு அதை ஒத்துக்குது. ஆனா நவோதயா பள்ளிகளை நாங்க இங்க விட மாட்டோம், விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டோம். தமிழ்நாட்டை ஒரு தனித்தீவாக வைத்திருக்க வேண்டும், தங்களுடைய சுயலாபத்திற்காக தேசிய அளவில் கிடைக்கின்ற அத்தனை பலன்களையும் தமிழகத்திற்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இவர்களுடைய இந்த அரசியல் சுயலாபத்திற்காக, தங்களுடைய அரசியலுக்காக தமிழகத்தினுடைய வருங்கால தலைமுறைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. என்ற அவங்க சொல்லி இருக்கிற எத்தனையோ தீர்மானங்கள், மத்திய அரசு எல்லா திட்டத்துக்கும் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ திட்டங்களை மத்திய அரசு நேரடியாக கொடுக்குது. அது கோயம்புத்தூர் பகுதியில் பாத்துட்டீங்கன்னா டிஃபென்ஸ் காரிடார் மாநில அரசு கேட்டு கொடுத்தாங்களா? மத்திய அரசு நேரடியாக கொடுத்தது. அதனால இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து அரசியல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காமல் மக்களோட பிரச்சனைகள் இன்னைக்கு என்ன, கோர்ட்டுல கூட கொலை நடக்கிறதை இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா பாக்குறோம். சட்டம் ஒழுங்கு என்பது இன்று மிக மோசமாக சீர்குலைந்து, சமீபத்தில் பார்த்தோம் பல்லடத்துல
அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அமைச்சர் எப்படி கேள்வி கேட்கிறாங்க? அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி. போலீஸ பார்த்தா ஒரு குற்றவாளிக்கு பயமே வரலன்னா அப்புறம் எப்படிங்க குற்றத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியும்னு கேட்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை. சாத்தனூர் அணையை படிப்படியாக திறந்ததற்கு அமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்கு பாராட்டா. இது என்ன டிராமா? அது சாத்தனூர் அணையை திறந்து விட்டு அங்க மக்கள் பாதிப்பதை எல்லாரும் நம்ம மீடியால பாத்துட்டு இருந்தோம். மக்கள் எப்படி தத்தளிச்சு போயிட்டாங்க. அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ சட்டப்பேரவையில எழுந்திருச்சு பேசுறாரு. சாத்தனூர் அணையை திறந்ததை பத்தி ஐயா நாங்களை குறை சொல்லல, ஆனா பேச மட்டும் விடுங்கன்னு கேட்கிறாரு. அவரை பேச கூட விடாமல் சட்டப்பேரவை தலைவர் அதை அவருக்கு அனுமதி கொடுக்காம தடுக்கிறார். இதுதான் இவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி. இதையெல்லாம் மறைப்பதற்காக, இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக இன்று செயற்குழுவிலே அத்தனை பொய் தீர்மானங்களை மத்திய அரசுக்கு எதிராக ஏற்றிருக்கிறார்கள். இதை ஒருபோதும் மக்கள் நம்ப போவதில்லை. மக்கள் அவர்களுடைய கோபத்தை 200 அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அந்த 200ல 2 பூஜ்ஜியத்தை எடுத்துட்டு கொடுக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு மக்கள் நிச்சயமாக சரியான மதிப்பெண்களை வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் கொடுக்க போகிறார்கள்.